டிஆர்பியிலிருந்து அஃபிஷியலாக என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாள் நடத்துவதற்கான தேதியை மாற்றம் செய்து அறிவித்துள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 கடந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் 2,30,087 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த தேர்வு முடிவுகளானது கடந்த டிசம்பர் மாதம் வெளியிடப்பட்டது. இதில் இந்த தேர்வு எழுதிய 1,53,023 பேரில் 21,543 பேர் தேர்ச்சி பெற்றனர். அதைத் தொடர்ந்து 2ஆம் தாள் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த தேர்வுக்கு 4,01,886 பேர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கான தேர்வானது வருகின்ற 31ஆம் தேதி நடைபெற இருந்தது. அந்த தேர்வு தேதியானது தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிப்ரவரி 12ஆம் தேதி நடத்தப்படும் என்பதை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 3ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில அந்த பிப்ரவரி 12ஆம் தேதியிலும் மாற்றம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேர்வு தேதியானது அடுத்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை கணினி வாயிலாக 2 கட்டங்களாக தேர்வு நடத்தப்படும் என்பதை அறிவித்திருக்கின்றனர். அதற்கான அட்டவணையும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. எழுத்து தேர்வு எழுதுபவர்களுக்கு ஹால் டிக்கெட் ஆனது 2 கட்டங்களாக வழங்கப்பட உள்ளது என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. தேர்வு எழுத போகிறவர்கள் அவர்களின் முழு விவரத்துடன் 3 நாட்களுக்கு முன்பாக தேர்வு மையங்கள் குறித்த விவரத்துடன் ஹால் டிக்கெட் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதில் ஹால் டிக்கெட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடுவதை குறித்து அபிஷியலாக வெளியிட்டுள்ள அறிவிப்பானது ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாளுக்கு விண்ணப்பித்திருந்த பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணி தேர்வில் தடை விதிக்கப்பட்டிருந்த 9 பேர் தாள் 1 தேர்வில் முறைகேடாக தேர்வு எழுதி 2 பெயர் தவறாக பதிவு செய்து என மொத்தம் 10 பேருடைய விண்ணப்பங்களும் மொத்தமாக 30 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன என்பதையும் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வருடத்திற்கான தேர்வில் பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ஆசிரியர், கலை அறிவியல் கல்லூரி, இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் போன்ற தேர்வுகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் தேர்ச்சியை அதிகப்படுத்துங்க. நிச்சயம் இந்த தேர்வுகள் நடைபெறும்.